ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு அப்டேட்டு. எஸ், விஜய் டிவியில் பிரைம் டைமில் ஓடிட்டு இருக்க ஒரு பில்லர் சீரியல் வந்துட்டு எண்டாக போகுது அப்படின்ற மாதிரியான அஃபிஷியல் அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ எல்லாருக்குமே தெரியும், வீட்டுக்கு வீடு வாசப்படி ஒரு நியூ சீரியல் வந்துட்டு குளோபல் வில்லேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த சீரியல் வந்துட்டு கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கான ப்ரொமோஷன்லாம் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி ரொம்பவே பரபரப்பாக வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் எந்த சீரியல் முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்குள்ள பதச்சிட்டே இருந்துச்சு. ஸோ நானுமே 2-3 சீரியல் கெஸ் பண்ணி ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். எஸ், அதுலேருந்து ஒரு சீரியல் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. எஸ், இப்போ கரண்டாக 6 o'clock டெலிகாஸ்ட் ஆகிற தமிழும் சரஸ்வதியும் சீரியல் வந்து கன்ஃபார்மாக எண்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான அஃபிஷியல் அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும், தமிழும் சரஸ்வதியுடைய ஷூட்டிங் வந்துட்டு 1 to 15 வந்து எப்போயும் எடுப்பாங்க. அப்புறம் 16 to 30 வந்து நம்ம சிறகடி காசோடைய ஷூட் வந்து விகடன் இருக்கும். ஸோ இந்த மந்தில் எடுக்கக்கூடிய அந்த ஷூட் இருக்கு இல்லையா, 1 to 15, இதுதான் வந்து தமிழும் சரஸ்வதியுடைய லாஸ்ட் ஸ்கெடியூல் அப்படின்ற ஒரு அப்டேட்டுமே இருக்கு. எஸ், சீரியலுடைய லாஸ்ட் எபிசோட், அதாவது கிளைமேக்ஸ் எபிசோட் வந்துட்டு கம்மிங் 19th, அதாவது 19ஆம் தேதி ஃப்ரைடே அன்னைக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸுமே நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்பவே ஒரு பெரிய ஷாக்கிங். தமிழும் சரஸ்வதியும் சீரியல் வந்து என் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பர்டிகுலராக 6 PM ஸ்லாட்டில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திய ஒரு சீரியல் வந்து தமிழும் சரஸ்வதியும். அந்த டைமில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க 9:30 ஸ்லாட் கொடுங்க, 8 PM ஸ்லாட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய இது வந்து 6 PM வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ அவங்கள விட்டால் வேறு எந்த ஒரு சீரியல் 6 PM அவ்வளோ ரேட்டிங்ஸ் வாங்கும், ஒரு நல்ல ஒரு சஸ்டெயின் கொடுக்கும் அப்படின்றது எனக்குமே தெரியல. பட் இப்போதைக்கு ரீசெண்ட் டேஸாக வந்து ட்ராக்ஸ் வைஸ் நோ இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டீம் ஃபாலோ பண்ணி ட்ராக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரேட்டிங் வாங்கலாம். பட் அதை விட்டுட்டு சீரியல் வந்து எண்ட் பண்ணுற ஐடியாவுக்கு வந்து போயிருக்காங்க சேனல். ஸோ கன்ஃபார்மாக சீரியல் எண்ட் ஆகுது. இது ஒரு அஃபிஷியல் அப்டேட் தான். இந்த ஸ்கெடியூலில் வந்து கிளைமேக்ஸ் ஷூட் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸும் நமக்கு வந்து அஃபிஷியலாகவே கிடைச்சாச்சு. ஸோ நான் வந்து வேறு ஒரு சீரியல் கெஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க தான் எண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. பட் அவங்க வந்து இப்போதைக்கு எண்ட் இல்லை. இப்போதைக்கு தமிழும் சரஸ்வதி மட்டும் எண்ட் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் வந்து பிரைம் டைமில் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டுமே இருக்குது. டைம் சேஞ்ச் பற்றின அப்டேட் வந்து நான் நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ என்ன சீரியல் எந்த டைமுக்கு மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு அப்டேட். ஸோ உங்களுக்குமே இருக்கும் அப்படின்ற ஒரு நம்புறேன். ஏன்னா 7:30 விகடன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் விஜய் டிவியில் வருவாங்களா, ஸோ வந்து சக்ஸஸ் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கும் போது இந்த சீரியல் வந்து லான்ச் ஆச்சு. சீரியலுடைய கருவே வந்து மாறி இருந்தாலும் பட் அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளாட்ஸ் தான் வந்து டீம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு நெகட்டிவ் கேரக்டர்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி, ஸோ ஒரு மேல் வில்லனை இந்த அளவுக்கு பெருசாக கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தமிழும் சரஸ்வதியும் நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபீமேல் வில்லியால் முடியாதது கண்டிப்பாக அந்த மேல் வில்லன் வந்ததுக்கப்புறம் அவங்க டிஆர்பியில் வந்து நல்லாவே அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. 7:30 லான்ச் பண்ணி அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் ரேட்டிங்ஸ் நல்லா வரல அப்படின்னு சொல்லிட்டு தென் 6:30 மூவ் ஆனாங்க. அதுக்கப்புறம் 6 PM மூவ் ஆனாங்க. இப்போ வந்து சீரியல் என் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது நமக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ எனக்கு கேட்டிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி 10:30 ஸ்லாட் கூட நீங்கள் கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாள் 6 PM ஓடவே விட்டுருக்கலாம். பட் எனிவே சேனல் வந்துட்டு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் எடுத்துட்டாங்க. ஸோ வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ டைம் சேஞ்ச் பற்றின அப்டேட் வந்து உங்களுக்கு சீக்கிரம் கொடுக்குறேன். இந்த அப்டேட் பற்றின உங்களோட அப்டேட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.